ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ப்ராடக்ட்டில் உள்ள உளுந்தங்களி ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு நம்ம உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கிறது இன்றைக்கி 250 கிராம் பாக்கெட்டு. இந்த 250 கிராம் பாக்கெட்டில் வந்து 1 டம்ளரும் கூட 1/4 டம்ளரும் மாவு இருக்குது. இந்த 250 கிராம் பாக்கெட்டுக்கு நீங்கள் வந்து 3 டம்ளர் பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்குறது 2.25 டம்ளர் பாலும் மீதிக்கு வந்து தண்ணியும் சேர்க்குறேன். முதல்ல வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். அப்புறம் எல்லா பாலையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கருப்பட்டி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும், அதை நம்ம கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரணும். ஏன்னா வந்து கீழே வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, கட்டி கட்டியாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் நம்ம கலரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக இருந்தோம்னா நம்ம இறக்கிற வேண்டியதான். சில பேருக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி இருக்கவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் போடலாம். பட் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். அதனால் இந்த பக்குவமே எங்களுக்கு போதும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்து பெண்களோட வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 முறையாவது இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் சரி, பாலூட்டும் தாய்மார்களும் சரி இதை வாரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிடலாம். இந்த உளுந்தங்களி மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.